வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ மூலயமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கூட மனசை பற்றி தான். மன அமைதிக்கோசரம் ஏதோ என்னோடய வாழ்க்கையில் என்னோடய அனுபவங்களை நேர்ந்த விஷயங்களை சேகரித்து உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிடுறேன். இப்போது முதலாவது நம்ம மனசு வேறு, இந்த உடம்பு வேறு. இந்த உடம்பில் உயிர் இருக்கிறதுனால உடல் உள்ள அசைவு இருக்குது. ஆனால் நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்க பிரகாரம்தான் நம்ம செயல்கள் செய்கிறோம். அதால் மனசுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது, அது எதால் நம்மளுக்கு வருது, அது போன சொன்ன மாதிரி நம்ம புலன்களினால் மூலியமாக அது நம்ம மனசுக்கு வந்து சேருது. இன்னொரு இதில் சொல்லணுன்னாக்கா, இந்த மனசுன்றது ஒரு குழந்தை மாதிரி. குழந்தைக்கு எது நல்லது கெட்டது, எது சரி தப்பு தெரியாது. இப்போ உதாரணமாக ஒரு குழந்தைக்கு நம்ம சொன்னால் புரியாது. அது சொல்லிக் கொடுத்தா தான் அதுக்கு தெரியும். ஓ, இங்கே போகக்கூடாது, இது தொடக்கூடாது. நெருப்பு இருந்தால் கூட அதுக்கு தெரியாது, தொட்டுடும். அதே மாதிரி தான் மனசு கூட குழந்த மாதிரி. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி மனுஷனுடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை நடத்தின்னு போகிறாங்க. ஒரு குடிசையில் வாழ்கிறவன் அவனுக்கு தகுந்த லெவலில் அவன் வாழ்ந்துன்னு போகிறான். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவன் அவன் லெவலுக்கு வாழ்ந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துன்னு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு மன நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாங்க. பிரச்சனைங்க, ஏதோ விதவிதமான பிரச்சனைங்க. குடும்பத்தில் பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் கூட அந்த 5 பேருக்குள்ள அன்பு பாசம் இல்லை. அவங்கவுங்க டென்ஷனே அவங்களுக்கு. ஸோ அதால் தெரிவிக்கிறது என்னன்னாக்கா, அவங்க நல்லது சில நேரத்தில் சில தவறுங்களை நம்ம தெரிஞ்சு செய்கிறோம், சில நேரத்தில் தெரியாமல் செய்கிறோம். அதெல்லாம் காரணம் நம்ம அறியாமையால் செய்கிறது தான். இன்றைக்கி மனுஷனோட மனசு இருள் சூழ்ந்திருக்குது. மாயை, அந்த மாயையில் மாட்டிக்கின்னு மனுஷன் அல்லாடுறான். எங்கே போனால் எது கிடைக்கும்ன்ட்டு தேடி தேடி போயினே இருக்கிறோம். இப்போ ஒரு வயசு பசங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எது ஜாலியாக இருக்குது அதை நாடி போகிறாங்க. விளையாட்டில் இல்லது வேறு ஏதாவது தீய பழக்கங்களில் அவங்க யார் பேச்சையும் கேட்குறதில்ல, அடங்கிறதில்ல. ஏன்னா பெற்றவங்களும் அவங்களுக்கு உட்கார சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. அதால் நான் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ இந்த வீடியோ தெரியாது. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடறேன். ஏன்னாக்கா இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ரொம்ப நேரம் கவனிக்க மாட்டாங்க. ஏதாவது பேசுகிறான் விட்டுருவாங்க. நான் பேசுகிறதெல்லாம் முக்கியமான விஷயம். நம்ம அனைவரோட ஆத்ம திருப்திக்கும் மன அமைதிக்கோசரம் தான் நான் பேசுகிறது. இப்போது நம்ம இந்த உடம்பை ஒரு பாகமாக பிரிச்சிடலாம். மனசு ஒரு பாகம், புத்தி. இந்த மனசுங்க புத்திக்கு தான் கனெக்ஷன். இந்த உடம்புக்கு ஒன்றே இல்லை. நம்ம உடம்புல உணர்வு இருக்கிறதுனால அதை நம்ம உணர்கிறோம், செயல்படுறோம். நல்லது கெட்டது புத்திக்கு தெரியுது. ஆனால் மனசில் இருக்கிற இதுக்கு தெரியாது. இது செய்யணும் அன்ட்டு மனசு வந்தாக்கா நம்ம புத்தி சொல்லுது, இது செய்யக்கூடாது. திருடணும் அன்ட்டு என்ன வந்தாங்க, திருடக்கூடாதுன்ட்டு மனசு புத்தி சொல்லுது. ஆனால் மனசில் இருக்கிற ஒரு அகங்காரன்றது, ஆசைக்கு அடுத்தபடியாக இருக்கிறது அகங்காரம். ஆசை ஒரு பக்கம் அவஸ்தை கொடுத்தாக்கா, இந்த அகங்காரன்றது இருக்குதுங்களே, ஐயோ அகங்காரம் பூந்தாலே அழிவு தான். அந்த அகங்காரன்றது என்ன பண்ணுது, நான் சொல்கிறேன் நீ செய் அன்ட்டு தூண்டுது. அதுக்கு நம்மளுக்கு மனசில் உறுதி வேணும். நல்லது எது கெட்டது எது அன்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் எதுனா சொன்னாக்கா கரெக்ட் அன்ட்டு போயிடக்கூடாது.
நம்மளோ ஆராய்ச்சி பண்ணணும். அதுதான் மிக சிறந்த பயிற்சியே. நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது தான். எங்கே போனால் என்ன கிடைக்குது, யார் இவங்க, ஒரு மனுஷால் கூட 10 நிமிஷம் பேசினாலும் அவங்க பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதால் மனசை முடிஞ்ச அளவுக்கு சாந்தப்படுத்த கற்றுக்கணும். அது எப்படி சாந்தப்படுத்தணுன்னாக்கா, முதலாவது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தனிமையை நம்மளை தனிமைப்படுத்திருக்கணும். சுத்தமற்ற யாரும் இருக்கக்கூடாது. ஏதாவது தனிமையான இடத்துல, வீட்லேயோ வெளியோ அமைதியான இடத்துல உட்காரணும். நம்மளை நாமளே சிந்திச்சுன்னு வரணும். நம்ம இது நாள் வரைக்கும் எப்படி வாழ்ந்தோம், யாருக்கு என்ன செஞ்சோம், நம்மளுக்கு என்ன ஆச்சு, எதால் இப்படி ஆச்சு, நம்ம செஞ்சது சரியா தவறா, அதை பற்றி ஒரு பட்டியல் போட்டு உங்களுக்கு நீங்களே சரிப்படுத்திக்கணும். உடம்பை சரிப்படுத்துறதுக்கு டாக்டர் இருக்கிறாங்க. சரீரன்றது அது என்றைக்கு இருந்தாலும் அது அழிஞ்சிடும். இன்றைக்கி நான் பேசின்னு இருக்கிறேன், நாளைக்கு நானும் இருக்க மாட்டேன். ஆனால் என்னோட இந்த வார்த்தைங்க இந்த யூடியூப்பில் ரெக்கார்டாக இருக்கும். அதால் நண்பர்களே, இன்றைக்கி அது முக்கியமான விஷயம் சொன்னால் எல்லாமே மனசு சம்மந்தப்பட்டது தான், வேறு எந்த சம்மந்தப்பட்டது இல்லை. அதில் மனசில் ஏற்படுற நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் என்னான்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மூட நம்பிக்கைக்கும் நீங்கள் துணை போகக்கூடாது. யாருன்னா எதனா சொன்னாக்கா உடனே நம்பக்கூடாது. அவங்க சொன்னது சரியா தவறா. சில வித்தியாசமான மனிதர்கள் நான் பார்த்துருக்குறேன், அவங்க கூட பேசி பழகிருக்கிறேன். என்னுடைய இந்த 55 வயசில் நான் என்னோடய அனுபவம் தான் இப்படி தூண்டி என்னை பேச வைக்குது. எந்த ஒரு யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல. நான் இது வரைக்கும் இவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைங்க, மனசு நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் நிறைய அழிஞ்சு அங்கங்கே போய் எல்லா இடத்தையும் ஏமாற்றம் போய் தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த ஆன்மீக பயணத்தை எனக்கு பள்ளிக்கூடமாக இருந்ததே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆசிரமம் தான். நான் ஆன்மீக நாட்டத்தில் ரொம்ப நாள் ஆன்மீக நாட்டத்தில் இருந்தேன். ஆனாக்கா எனக்கு வழிகாட்டுதல் யாரும் இல்லை, எனக்கு இதை பற்றி சொல்லித்தரவங்க யாரும் இல்லை. ஏதோ கோயிலுக்கு போவோம், 4 பேர் மாதிரி கோயிலுக்கு போவோம், பூஜை பண்ணுவோம், கோயில் வேலைலாம் பார்க்குவோம். எங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, கருமாரியம்மன் கோயில்ன்ட்டு, அதெல்லாம் கவனிச்சுன்னு இருப்போம். மற்றபடி எனக்கு யாரும் குருவன்ட்டு யாரும் இல்லை. ஒரு ஆன்மீக புக்குங்க எழுதணுன்ட்டு நான் ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு பெரியவர் கிடைச்சார். அவர் ஒரு பள்ளிக்கூடத்து பிரின்சிபால் மாதிரி, தமிழ் புலவர்னு சொல்லலாம். அவர்கிட்ட எனக்கு நெருங்கிய நண்பர் அவர்கிட்டே சொல்ல போகும்போது அவர் தான் எனக்கு வழிகாட்டினார். இந்த ராமகிருஷ்ண பரமஹம்ச ஆசிரமத்துக்கு அங்கே சில புக்குங்க இருக்குது, அதை பற்றி படின்னு சொல்லிட்டு நான் முதலாக போன ராமகிருஷ்ண பரமஹம்ச ஆசிரமம் பசவன்குடி. நான் இங்கேருந்து சைக்கிளில் போவேன், எங்கள் வீடு பானஸ்வாடி, இங்கேருந்து சைக்கிளில் போவேன். அங்கே ஒரு லைப்ரரி இருக்கும், அதில் ஒரு சின்ன புக்கு, ஒரு 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி ஒரு புக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அவருடைய சரித்திரம், அவருடைய பிறப்பு, அவரை பற்றிய வரலாறு, அம்மா சாரதா தேவி அம்மா யார், விவேகானந்தர் யாருன்ட்டு அந்த 2 ரூபா 3 ரூபா புக்கு படிக்க ஆரம்பித்தவன் 450 ரூபா 500 ரூபா வரைக்கும் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆர்வம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. அவர் தான் எனக்கு குருவாக நான் ஏற்றுன்னு இருக்கிறேன். அதெல்லாம் நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. எளிய முறையில் நீங்கள் இந்த மனசை கட்டுப்படுத்தி அந்த மனசில் இருக்கிற அழுக்கங்களை எடுத்து வெளியே போட முடியும். அறியாமையால் நம்ம செஞ்சுருக்கிற தவறுங்களை உணர முடியும். அதால் நான் சொல்கிற இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக கவனமாக கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதால் நான் மேலும் அதிகமான விஷயங்களை உங்களுக்கு கூட சொல்ல விருப்பப்படுறேன். அதால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு டைம் எப்போ இருக்குதோ அப்போது உட்காந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதால் நான் சொல்கிற விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருளிலிருந்து
ஒரு ஒளியை ஏற்றுற ஒரு விஷயம் இது. உங்கள் மனசில் ஒரு ஒளி ஏற்றுச்சுனாக்கா அந்த ஒளி அடுத்த மனசுக்கு போகும். அப்படியே மனசு பரவினே போகும். அதால் எனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி, உங்களுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். சீக்கிரமாக நம்ம மனசுலேருந்து இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்து இந்த உலகத்தை சுலபமாக வாழ வழிகாட்டுதலாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் இருக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பாருங்கள், அதையும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.